பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்குள்ளே விருப்பத்தை வைத்து உங்களை கேட்க வைத்து பின் கொடுக்கிறார். ஆதார வசனம் 2 நாளாகவும் 1:7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறத இடத்தில் கேள் என்றார். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இப்போது நம்மை பார்த்து நீ விரும்புகிற இடத்தில் கேள் என்கிறார். செய்தியை நிறுத்திவிட்டு கேட்க ஜெபிக்க போய்விடாதீர்கள். இப்பொழுது தோன்றுகிற எண்ணங்கள், ஜெப குறிப்புகள் எல்லாம் செய்தி கேட்ட இறுதியில் மாறிவிடும். பாருங்கள், உங்கள் ஜெபமே வித்தியாசமாக இருப்பதை காண்பீர்கள். சாலமோனுக்கு பொறுப்புகள் அதிகம், வாலிப வயது, அனுபவம் இல்லை. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அவன் விசாரிக்க வேண்டும். அவன் தனக்கு கொடுத்த பொறுப்பை தேவன் விரும்புகிற வண்ணம் நிறைவேற்ற வேண்டும். தன் தகப்பனார் ஆட்சி செய்வதை பார்த்திருக்கிறான். தகப்பன் தாவீது தேவனுக்கு எப்போதும் எல்லாவற்றையும் முதலிடம், முக்கிய இடம் கொடுத்து அவரோடு பேசி பதில் பெற்று வாழ்ந்தவன். எதற்கெடுத்தாலும் முதலில் பழி செலுத்தும் பழக்கம் வழக்கம் உடையவன். 2 நாளாக 1:6 சொல்கிறது, சாலோமன் கர்த்தரின் சந்நிதியில் முன்பாக 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். தகப்பனிடமிருந்து பெற்ற தாக்கம் இது, இம்பேக்ட் இது. இன்று பெற்றோர்களாகி நம்மிடமிருந்து நம் பிள்ளைகளுக்கு என்ன தாக்கம் உண்டாகிறது யோசித்து பாருங்கள். 2 நாளாக 1:11 தேவன் சாலமோனிடம் சொல்கிறார், இந்த விருப்பம் உன்னுடைய இருதயத்தில் இருந்தபடியினாலும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அதையும் இதையும் கேட்காமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தை நீ கேட்டபடியினாலும் என்று சொல்லி அவன் கேட்டதையும் கேளாதையும் கொடுத்தார். உங்கள் இருதயத்தில் என்ன விருப்பம், எதை விருப்பமாக கொள்ள வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே மாதிரியாக இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். சாலமோன் தேவ சித்தத்தை, விருப்பத்தை, கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன தேவையோ அவைகளை கேட்டான். இது நியாயமாகவும் கர்த்தருக்கு பிரியமாகவும் இருந்தது. நமது ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். அவரை ஐசு வைக்க முடியாது. உங்கள் இருதயத்தில் எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அவர் அறிவார். அடுத்து நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் என்பதையும் அவர் அறிவார். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்குள் சகலமும் இருக்கிறது. இதை நாம் நம்புவதில்லை. வசனம் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட, ரட்சிப்போடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறது வசனம். ரோமர் 8:32. இதன் பொருள் என்ன? என் ஜீவனையே நான் உனக்கு கொடுத்தேன், உம்மேல் விழுந்த ஆக்கினை என் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டேன். நீ எப்போது என்னோடு இருக்கும்படி நித்திய ஜீவனை அளிப்பதற்காகவே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தேனே. நீங்கள் வாழும்படியாக 3ஆம் நாள் தேவன் உயிர்த்தெழ வைத்தாரே. இத்தனையும் செய்த நான் நீ சுகமாய் வாழ்ந்திருக்க தேவையானவில் நான் உனக்கு தொடாமல் இருப்பேனா, தேடாமல் இருப்பேனா என்று கேட்கிறார். உங்களைத்தான் கேட்கிறார். உனக்கு என்னென்ன தேவைகள் எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிவார். நான் அறிவேன் என்கிறார். அதனால்தான் பிழைக்கும்படிக்கு என்னை தேடு, தேவ ராஜ்யத்தை முதலில் தேடு, மற்ற எல்லாம் கூட கொடுக்கக்கூடிய காரியங்கள். மத்தேயு 6:33, ஆமோஸ் 5:6. இந்த கட்டளைகளுக்கு நாம் மதிப்பளித்து அவரை தேட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்கிறது, மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்கிறார். இந்த வாக்கியம் நம்ம இருதயத்தில் ஆழ பதிய வேண்டும். உங்களையும் என்னையும் இப்போது எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ, குடும்பஸ்திரியாக இருக்கலாம், டீச்சரா, நர்ஸா, டாக்டரா, ஐடி கம்பெனி வேலை பார்க்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பம், பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையில் அங்கமாக வைத்திருக்கிறார். முதலில் இதற்கு நன்றி. அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி. தனது பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதனுடைய மதிப்பை நாம் உணர்வதில்லை. இதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் கொடுத்து வருகின்ற வாக்குகளுக்கு நன்றி. ஒவ்வொரு வாரமும் ஆராதனையோடு பேசுகிறாரே உங்களோடு, அதற்கு நன்றி. பரிசுத்த ஆவியினால் நம்மளை நிரப்பியுள்ளாரே, இதற்கு நன்றி. தினமும் முதலில் ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். இதைத்தான் தாவீது செய்தான், இதைத்தான் சாலமோன் செய்தான். இதைத்தான் வேண்டுவதற்கு முன்பாக சாலமோன் செய்தான். 1000 பலிகள். அப்பொழுது அவன் ஆடு மாடுகளை வெட்டினான் என்று அவசியம் இல்லை. நம்முடைய வாயினாலே, உதட்டினாலே துதிக்க வேண்டும். இப்போது நீர் கொடுத்திருக்கும் பொறுப்பை, வேலையை நான் விரும்பும் வண்ணம், நீர் விரும்பும் வண்ணம் நடத்த கிருபை தாரும், பிள்ளைகளை வளர்க்க ஞானம் கிருபை தாரும் என்று கேட்க வேண்டும்.
உம்மை அறிகிற அறிவிலே தினமும் வளர ஞானம் பலன் தாரும். இது தேவ சித்தத்தின்படி கேட்கும் ஜெபம். அதிகாலை எழுந்து அவருக்கு என்று நேரம் ஒதுக்கி அதை வேறு ஒன்றுக்கும் கொடாமல் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி சொல்லி துதியுங்கள். நீங்கள் துதிக்காவிட்டாலும் அவர் அப்படிப்பட்டவர் தான். நீங்கள் சொல்லி துதிக்கும் போது அவர் அப்படிப்பட்டவராகவே உங்கள் வாழ்வில் தென்படுவார். ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியுங்கள். இது தேவ சித்தம். இதற்கு முறையாக வேதம் வாசியுங்கள். வார்த்தைகளை இருதயத்தை நிரப்புங்கள். இது தேவ சித்தம். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் மனிதர்களுக்கென்று செய்யாமல் தேவன் பார்க்கிறார் என்று அவருக்காக மனப்பூர்வமாக செய்யுங்கள். இது தேவ சித்தம். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்ததையே செய்து வந்தாலும் கர்த்தர் நீங்கள் நினையாத நேரத்தில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டை வைப்பார், திருப்புவார், கொடுப்பார், உயர்த்துவார். நீங்கள் கேட்டதையும் கேளாதையும் கொடுப்பார். இதற்கு மன்றாடி அழ வேண்டிய அவசியமில்லை. உங்கள் ஊழியத்தில் தேவ சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்களா என்று என்னை ஒருவர் கேட்டார். அனைத்தும் அணைந்து போகிற திரியை நசுக்கி கரியை எடுத்துவிட்டு நிறைய எண்ணெய் விட்டு தூண்டிவிட்டு சுடராக எரிய வைப்பது தான் என்னுடைய ஊழியம். தூண்டு விடுவது தான் என்னுடைய வேலை. பிரகாசிப்பது தேவனுடைய வேலை என்று சொன்னேன். என்ன டக்குன்னு சொல்கிறீர்களே என்று கேட்டார். நான் கேட்டேன், உங்கள் பெயர் என்ன? ஜான் என்றார். எப்படி உடனே டக்குன்னு சொல்கிறீங்க என்றேன். பதில் இல்லை. இந்த அளவிற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னவாக வேண்டும், என்னென்ன தேவராஜ்யத்தில் உங்கள் பணி என்ன என்பதை தெளிவாக கூறி அப்படியே நடத்த அவர் தயார். நீங்கள் கர்த்தரோடும் அவரது சித்தத்தோடும் இணைந்து கொண்டு வாழ வேண்டும். அவரை முன்னிறுத்துங்கள், அவரையே நாடுங்கள். மற்ற யாவும் உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மோடு இணைந்து நடப்பது எப்படி என்பதை கற்றோம். இப்போது இருக்கும் இடத்தில், பொறுப்பில், கடமையில் அற்புதமாக செய்ய பலன் தார், ஞானம் தார். உமது சித்தத்தை உணர்ந்து கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.